குழப்பமான மனசு தான். முதல்ல அதுக்காக தான் சொல்கிறேன், பிள்ளைங்களை ஏற்றுக்கங்க. 17 வயசில் பிள்ளை அப்படித்தான் இருக்கும். 16 வயசு அதுக்காண்டி அவனை வழி நடத்த வேண்டாமா? வழி நடத்துவோம். முதல்ல ஏற்றுக்கிட்டா தான் அவனுக்கு என்ன நல்லது செய்யலாம்னு நினைப்போம். குற்றவாளின்னு முடிவுட்டா கடைசி வரைக்கும் அவனை திருத்தத்தான் பார்ப்போம். நல்லவன் ஏற்றுக்கிட்டா தான் அவனை உயர்த்த பார்ப்போம், பிள்ளைகளை உயர்த்த பார்ப்போம். இதுகள் குற்றவாளியில் அவனு கிடையாது. ஒரு பிள்ளை திடீர்னு 17 வயசு நேரடியாக பிறந்து தப்பு பண்ணால் பிள்ளைய குறை சொல்லலாம். புதக்கடீர் 16 வயசில் பூமிக்கு நேராக வந்து விழுந்து தப்பு பண்ணால் பிள்ளைய குறை சொல்லலாம். 16 வருஷம் நீங்களும் நானும் பள்ளிக்கூடமும் அரசாங்கமும் ஊடகமும் குடும்பமும் சேர்ந்தானே பிள்ளைய வளர்த்துச்சு. அப்போ 16 வயசில் ஒரு பையன் தப்பு பண்ணுறான்னா எப்படி பையன் மேலேயோ பொண்ணு மேலேயோ நீங்கள் தப்ப சொல்ல முடியும்? We have all the people have the responsibility. ஒரு பிள்ளை இந்த சமூகத்தினுடைய விக்டிம், இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி. இந்த சமூகத்துடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு என்பது பெற்றோர்களுக்கு, பள்ளிக்கூடங்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அரசாங்கத்திற்கு, கல்வித்துறைக்கு, ஊடகத்திற்கு, ஒவ்வொரு தனி மனிதனும் இருக்கு. நீயே வா, நீயே வரணும், நீயே சரியா இருக்கணும், நீயே கரெக்டாக இருக்கணும். எப்படி கரெக்டாக இருக்க முடியும்?